இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜிலேபி செய்ய போகிறோம் இட்லி மாவில். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அது கூட ஃபுட் கலர் போட்டு இந்த மாவு கலக்கணும். ஒரு கப்பு இட்லி மாவுனா ஒரு 1/2 கப்பு மைதா மாவு போட்டு இதை நல்லா கலக்கணும். கலக்கி இந்த பதத்தில் மாவு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து இதை வந்து ஒரு கவரில் தான் ஊற்றி நம்ம எண்ணெயில் புழிய போகிறோம். அதனால இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் எண்ணெயில் போட முடியும். இப்போ பாருங்கள், இந்த கவரில் நம்ம இதை ஊற்றி கோனு ரெடி பண்ணுற மாதிரி லைட்டாக கட் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு பக்கம் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கணும். அது நல்லா கொதிக்குது. இந்த சைடு வந்து எண்ணெய் நம்ம இந்த ஜிலேபி புனியறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இதை எடுத்து கவரில் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், கவரில் போட்டோன்னா போட்டு வச்சுக்கிட்டு அடியில் சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லைங்க, சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை அப்படியே நம்ம போய் எண்ணெயில் போட்டு இப்போ அதை அப்படியே புனியணும். போட்டு சர்க்கரை பாகில் போடணும். உங்களுக்கு எந்த ஷேப்பு எந்த விருப்பமோ அதில் வச்சு புனியலாங்க. பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனே அது மேலே மிதந்துட்டு வந்துடுச்சு பாருங்கள். இதுதானே கரெக்டான பாகு. நீங்கள் நினைக்கலாம் மைதா மாவு ஏன் போடணுன்னு. மைதா மாவு போட்டிங்கன்னா தான் இது நல்லா இந்த மாதிரி வருங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த இட்லி மாவோட ஸ்மெல்லு வராது. நிறைய பேர் நினைப்பீங்க இட்லி மாவில் போடுறாங்க அதனால் ஜிலேபி நல்லா இருக்குமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இட்லி மாவில் நம்ம லைட்டாக மைதா மாவும் கலக்கிறோம். அதனால் இட்லி மாவு தோசை மாவு அந்த மாவோட ஸ்மெல்லே வராதுங்க. இது நிஜமாலே ஜிலேபி மாதிரி தான், நல்லா டேஸ்ட்டாக தான் தெரியும். அதோட ஸ்மெல்லு தான் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் தைரியமாக செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் விரும்பும். இந்த பாருங்கள், இதை எடுத்து நம்ம ஜீராக்குள்ளே போட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அளவுக்கு போட்டால் போதும். போட்டு எண்ணெயிலேருந்து இதை சர்க்கரை பாகிலேருந்து இதை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.